ஹே காய்ஸ், திஸ் இஸ் டே 3. இன்னைக்கு நம்ம காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட காம்படிட்டர்ஸ் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ கூகுளில், இன்ஸ்டாகிராமில் அண்ட் அமேசான், யூடியூப் இந்த சேனல்ஸில் எல்லாத்துலேயுமே யார் யாரெல்லாம் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க அப்படின்றத நான் சர்ச் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் யார் யார் சேல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டும், தென் கூகுளில் யார் யார் சேல் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த லிஸ்டெல்லாம் எடுத்து, அதாவது இப்போ அவங்களாம் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத அவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நமக்கு ஃப்யூச்சரில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த நெகட்டிவ் இல்லாமல் யூஎஸ்பி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே காம்படிட்டர் அனலைஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மார்க்கெட்டில் நம்ம போகிறோம் அப்படின்னாலே நம்மளை விட காம்படிட்டர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் போகணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அவங்கள அனலைஸ் தான் பண்ணுறோம், பட் அவங்கள காப்பி பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு லேர்ன் பண்ணி கிரியேட் யுவர் ஓன் வெர்ஷன். நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கெட்டிங் செக்லிஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் செக்லிஸ்ட்னு டைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணுங்கள்.